விஜயின் அரசியல் வருகையால் திமுக ஆதரவு, கிறிஸ்தவ வாக்கு வங்கியில் பிளவு உருவாக்கியிருக்கும் நிலையில் இஸ்லாமிய வாக்கு வங்கியும் ஆளும் கட்சிக்கு ஆட்டம் காட்ட துவங்கியுள்ளதுதான் லேட்டஸ்ட் அரசியல் நியூஸ். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கலவரம் உள்ளிட்ட வழக்குகளில் சிக்கி 25 ஆண்டுகளாக சிறைப்பட்டு சமீப காலமாக பரோலில் இருந்த இஸ்லாமிய கைதிகள் 22 பேர் கடந்த வாரம் மீண்டும் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து மதத்தின் அடிப்படையிலேயே இவர்கள் மீதான கருணை மறுக்கப்படுவதாகவும் பொது மன்னிப்பும் பாரபட்சமாக புறக்கணிக்கப்படுவதாகவும் ஆதங்கப்பட துவங்கியுள்ளது இஸ்லாமிய சமூகம். இதுகுறித்து கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான சுல்தான் அமீர் நம்மிடம், கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சிறையில் கிடந்து சித்திரவதை அனுபவித்தவர்களை மீண்டும் சிறைக்கு அனுப்புவது என்ன நியாயம்? சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு தனிச்சலுகை கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்கவில்லை. எல்லாரையும் போல இவர்களையும் பொதுவாக நடத்துங்கள், நீதியில் பாரபட்சம் காட்டாதீர்கள் என்றுதான் சொல்கிறோம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீண்ட சிறைவாசத்திற்கு பின் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருக்கு விடுதலை கிடைத்தது. தருமபுரியில் பேருந்தை எரித்து 3 மாணவிகள் கொல்லப்பட்ட வழக்கில் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை, மதுரை லீலாவதி கொலை வழக்கில் விடுதலை என பல முக்கிய வழக்குகளில் பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவ்வளவு ஏன், காந்தியின் படுகொலையிலேயே கோட்சேவின் தம்பி கோபால் கோட்சே 10 வருடங்களில் விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் இஸ்லாமிய கைதிகளுக்கு மட்டும் ஏன் பொது மன்னிப்பு, நன்னடத்தையில் விடுதலை போன்றவை மறுக்கப்படுகின்றன? சிறை என்பதே திருந்திடதான். தண்டனை காலத்தில் சிறையில் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்து பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யலாம் என்பது விதி. திமுக அரசு அமைந்த பின் 2022 தமிழகம் முழுக்க சிறைகளில் இருந்து மொத்தம் 700 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். இதில் இஸ்லாமியர் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தோரும் உண்டு. ஆனால் இந்த 22 இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பொது மன்னிப்பு மறுக்கப்படுவதோடு பரோல் நீட்டிப்பும் ரத்து செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 26 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் கடந்த 2 வருடங்களாக தான் 3 மாதத்திற்கு ஒருமுறை பரோல் நீட்டிப்பு முறையில் தங்கள் குடும்பத்தினருடன் வாழ்ந்தார்கள். கிடைத்த வேளை நியாயமாக செய்தபடி எந்த சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாமல் கண்ணியமாக தான் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை திடீரென தூக்கி இப்படி மீண்டும் சிறைக்குள் அனுப்பியுள்ளது கொடுமையானது. குண்டுவெடிப்பு, கலவரம் என்று இவர்களின் மீது பாய்ந்திருக்கும் வழக்குகளின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகளின் தூண்டுதலோ அல்லது குறைவமாக திட்டமிட்டோ இவர்கள் எதையும் செய்துவிடவில்லை. ஒரே ஊருக்குள் 2 மத பிரிவுகளுக்கு இடையில் ஏற்பட்ட உரசல் பெரும் மோதலாகி கலவரமானது. கால் நூற்றாண்டாக சிறையில் இருந்த இவர்களின் உடல்நிலையை கருதி மனிதாபிமான அடிப்படையில் பொது மன்னிப்பு விடுதலை, தொடர் பரோல் நீட்டிப்பு வழங்க நீதியரசர் ஆதிநாதன் குழு பரிந்துரைத்த பின்னரும் கூட மீண்டும் ஜெயில் என்றால் என்ன நியாயம் இது? அனைத்து சட்ட வாய்ப்புகளும் இருந்தும் கூட நீதி மறுக்கப்படுகிறது. இவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதால் மட்டும்தானே? இஸ்லாமியரின் ஓட்டு மட்டும் வேண்டும், ஆனால் அவர்களுக்கு நீதி கொடுக்க மனம் வராதா? சிறுபான்மையினரின் நண்பன் என எங்கள் தோள் மீது கை போட்டுக் கொள்ளும் திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கான விடுதலை விவகாரத்தில் பாரபட்சம் காட்டுவது அதிர்ச்சியாக இருக்கிறது. திமுக அரசு அமைவதற்காக எங்கள் ஜமாத்துகளின் முக்கிய முகங்களை இறங்கி வந்து பிரச்சாரம் செய்துள்ளார்கள். காரணம், சமூக நீதி ஆட்சி வந்தால் இஸ்லாமிய சமூகம் பாதுகாக்கப்படும் என்னும் நம்பிக்கையில்தான். ஆனால் நடப்பதோ எங்களை ரணப்படுத்துகிறது என்று கொந்தளித்தார். இதற்கிடையே பரோல் ரத்தாகி மீண்டும் சிறைப்பட்டவர்களின் குடும்ப பெண்கள் சமீபத்தில் மீடியாவை சந்தித்தனர். அப்போது எங்கள் பிள்ளைகள் கைக்குழந்தையாக இருக்கும்போது சிறைக்கு சென்றவர்கள் இப்போது வாரிசுகளுக்கு கல்யாணமாகி பேரன் பேத்தி எடுக்கும் நிலையில் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். குடும்பம் இருந்தும் வாழவே முடியாதபடி தடுக்கப்படுவது என்ன வகையில் நியாயம்? கடும் தண்டனை அனுபவித்த பின்னும் ஏன் மீண்டும் ஜெயில் என்று கண்ணீர் சிந்தினர். இப்படியான கோவை இஸ்லாமியர்களின் ஆதங்க குரல் தமிழகம் முழுக்கவே இஸ்லாமிய அமைப்புகளிடம் பரவி வருகிறது. இதை எதிர்க்கட்சிகள் மைனாரிட்டி சமூகத்திற்கு துரோகம் இழைக்கும் திமுக இனி இஸ்லாமியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு இல்லை என தேர்தல் கலர் பூசி முஸ்லிம் வாக்கு வங்கியை மடைமாற்றம் செய்ய முயல்வதால்
அரசியல் ரீதியிலும் அதிர்வை கிளப்பியுள்ளது இந்த விவகாரம். இதற்கிடையே சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகளை பார்க்க வரும் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும், விதிகளுக்கு உட்பட்டு கொண்டு வரும் உணவுப் பொருட்களும் கூட பல நேரங்களில் வேண்டுமென்றே தடை செய்யப்படுவதாகவும், புர்கா அணிந்து வரும் இஸ்லாமிய பெண்கள் சோதனையின் போது பல சங்கடங்களை அனுபவிப்பதாகவும் குமுறல்கள் வெடிக்கின்றன. இவையெல்லாம் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சிறைத்துறை தரப்பில் நாம் பேசிய போது மத பாரபட்சத்தோடு இந்த விவகாரத்தை அரசு அணுகவில்லை. ஏற்கனவே இஸ்லாமிய கைதிகள் சிலர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பொது மன்னிப்பு, நிரந்தர தொடர் பரோல் நீட்டிப்பு முதலிய முடிவுகளை சட்டென எடுக்க முடியாது. அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்துதான் அரசு முடிவெடுக்கும். சிறையில் இஸ்லாமிய கைதிகளையோ அவர்களை பார்க்க வருபவர்களையோ எந்த விதத்திலும் சிறைத்துறை நிர்வாகம் சீண்டுவதில்லை என்றார்கள்.